அப்படி ஒரு ஜாதியும் இருக்குது. தொழுது தொழாம, இபாதத்தில் ஈடுபடாம, வணக்கத்தில் ஈடுபடாம, இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக செயல்பட்டு நரகம் போற கோஷ்டியும் இருக்கிறது. இன்னொரு கோஷ்டி அல்லாஹ் சொல்றான், ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமலா, அமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள், அமல் செய்றாங்க, ஆனால் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்களே நபியை உங்களுக்கு காட்டட்டுமா கேட்கிறான். ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமலா, அமல் செய்து கொண்டு நஷ்டவாளிகளாக இருப்பவர்களை நபியை நாம் உங்களுக்கு காட்டட்டுமா, அறிவிக்கட்டுமா அல்லாஹ் கேட்கிறான். யாரு? அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலகத்திலே அவங்க செஞ்ச அமல் எல்லாம் அழிந்து போய் விட்டது. வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, ஆனா அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, நாங்க தான் பெரிய வேலை ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி நினைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டப்பட்டவர்கள். அப்ப நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதன் அடிப்படையில் நாங்கள் வாழ்றதுக்கு முயற்சிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு சொல்றாங்களோ அந்த அடிப்படையில் நம்ம வாழ்றதுக்கு முயற்சிக்கின்ற போது அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம சொல்லக்கூடிய கலிமாவினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அல்லாஹு தஆலா இது சம்பந்தமா நிறைய சொல்றான். நிறைய நீங்க பார்க்கலாம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு மாற்றமான சிந்தனைகள் நமக்கு வரக்கூடாது. குர்ஆன் சொல்லுதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் இருக்குதா, அதைத்தான் பின்பற்றணும். ஊர்ல உடனே நடக்கலையே, உங்களுக்கு என்ன நடக்காட்டி அது என்ன கவலை உங்களுக்கு? மூசா நபி வாரத்துக்கு முன்னுக்கு ஃபிரௌனுடைய காலத்தில் எல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. மூசா நபி வந்ததுக்கு போல எல்லாம் விடுபட்டு போச்சு. அதே மாதிரி இப்ராஹிம் நபி வரும் முன்னுக்கு சிலையை வணங்கிட்டு இருந்தாங்க, வந்ததுக்கு பிறகு எல்லாம் விடுபட்டு போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க, வந்ததுக்கு பிறகு நிறைய சிலை வணக்கங்கள் எல்லாம் விடுபட்டது. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்க, எனக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யும், பதல் இஸ்லாமு கரீபா வஸயஊது கமா பதா, இஸ்லாமின் ஆரம்பத்தில் ஒரு அனாதரவான நிலையில உருவாகியது, அதே போல ஒரு நிலை இஸ்லாத்துக்கு திருப்பி வரும். தூபாலில் குரபா, புதுசா வரக்கூடியவர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதஹுன் நாஸ், மனிதர்கள் இந்த மார்க்கத்தை ஒரு வகையான அதாவது சீர்குலைத்து வைத்திருப்பார்கள். மார்க்கத்தில் இல்லாத போட்டு இது சுன்னத்தாக்கி, இது பிதத்தாக்கி, இது கூடும்டாக்கி, இப்படி எல்லாம் குழப்பி அடித்து வைத்திருப்பார்கள். இந்த மார்க்கத்தை அவர்கள் சீர்படுத்துவார்கள் சொன்னாங்களே, அப்படியான ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அவனுக்கு குர்ஆன் தான் அவன் வழிகாட்ட வேண்டும். அடுத்த செகண்ட் அவனுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா தான் அவனை வழிகாட்ட வேண்டுமே தவிர ஊர்ல அப்படி இருக்குது. எங்களுடைய முன்னோர்கள் அல்லாஹ் இதையும் சொல்லி காட்டுறான், இத்தகது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். சில பேர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்களுடைய பாதிரிமார்களை, மூலைமார்களையும் அவர்களுடைய தலைவர்களையும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு சில பேர் ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் இறங்கின உடனே அதி இப்னு ஹாத்தம் என்ற ஒரு சஹாபி, அவர் ஏற்கனவே கிறிஸ்தவ மதத்தில் இருந்தவர், ஓடி வாரார், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு வசனம் இறங்கி இருக்குது, அல்லாஹ்வை விட்டு விட்டு அவர்கள் தங்களுடைய தலைவர்களை பாதிரிமார்களை ரப்புகளாக எடுத்துக்கொள்றதாக ஒரு வசனம் வந்திருக்குது. ஆனா நானும் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தவன் தான், நாங்களாம் இப்படி செய்யலையே, ரப்பாக நாங்க எல்லாம் போய் வணங்கலையே அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா, அவங்க ஒரு விஷயத்தை கூடும்னு சொல்லுவாங்க, அதை நீங்க எந்த ஆய்வும் பண்ணாம அவங்க அல்லாஹ்வுடைய வேதத்தில் அது கூடாண்டு இருக்கும். அவங்க கூடும்னு சொல்லக்கூடிய விஷயம் வேதத்துல கூடாண்டு இருக்கும். அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீங்க கண்ண மூடி செஞ்சீங்களா? இல்லையா, நாங்க செஞ்சோம்தான். அதே நேரத்தில் இப்படி அதை மாத்தி கேட்கிறாங்க, இதுதான் வணங்குறங்க. ஒரு ஆலிம் சொல்லிட்டா அது அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இந்த வழிபாடு தான் அவர்களை ரப்பா எடுக்குது. இன்னைக்கு என்ன நடக்குது நிறைய பாருங்க, ஹசரத் சொன்னா சரியா தான் இருக்கும். ஹசரத் அல்லாஹ்ட்டேந்து வந்தாள், அவரு அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்குதான்னு பார்க்காம யாரு சொன்னாலும் கரெக்ட், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், நம்ம அப்படியே பழகிப்போம். அப்ப இந்த நிலைப்பாடு நம்மள்ட்ட இருந்து மாறணுமா இருந்தா இந்த கலிமா என்னன்றதை சரியா விளங்கிக் கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதில் தான் இம்மையும் மறுமையிலும் வெற்றி இருக்கிறது என்று நாம் ஒத்துக்கொள்றோம். இதுல இரண்டாவது கருத்துல நாம யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா, இதுல தான் இம்மை மறுமையினுடைய வெற்றி இருக்கிறது. வெற்றி இருக்குன்னா என்ன, சும்மா சொல்றதுலையா இல்ல, அது வாழ்க்கையில வர வேண்டும். எப்படி வரணும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுற ஒரு வசனம், ஃபலா வரப்பிக லா யுமினூன், அல்லாஹ் உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள். யாரு, யாரை பத்தி அல்லாஹ் பேசுறான்? ஹத்தா லா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில ஒரு பிரச்சனை வரும்போது ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத்,
ஒரு பிரச்சனை வருது, மனுஷன் அடிப்படையில் வரத்தான் செய்யும். வருகின்ற போது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அவர்கள் தீர்ப்பாக எடுத்து தங்களுடைய மனதிலே எந்த அதிருப்தியும் இல்லாமல் உங்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவங்க மூமின் இல்ல. அல்லாஹ் சொல்றான். யாரோட முடிவை? அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றான். ஒரு பிரச்சனை வருதப்பா, எப்படி செய்யறேன்னு ரெண்டு கருத்து வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்களோ அதுதான் எங்களுக்கு முடிவுன்னு போறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சரியா இப்படித்தான் விளங்கிட்டு, அதுக்கு பிறகு ஹதீஸ்ல வருதுதான் உடையலாத அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்டா அவன் மூமின் இல்ல. ஹதீஸ்ல வந்தா ஏன் உடையலாத உனக்கு? அப்ப நீ அல்லாஹ் வணங்கல, தூதரை நீ ஒத்துக்கொள்ளல, நீ போய் சொல்றா. நீ உண்மையான வேதத்தை நீ பின்பற்றுறவனா இருந்தா ஹதீஸ்ல வருதுல, புகாரில வருது, பக்கத்தோட வருது, ஹதீஸ் இந்த முஸ்லிம்ல வருது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முடிவு சரி. இப்ப நீ என்ன செய்யணும்? அது எனக்கு இன்னும் மனசுக்கு திருப்தி வரலையே, உனக்கு வராட்டி நீ அல்லாஹ் வணங்கல, ஒத்துக்கொள்ளு. அப்போ அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒத்துக்கொள்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை தான் தூதராக நான் ஒத்துக்கொள்கிறேன். இந்த கலிமா வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சட்டம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். தூதர் எதை நமக்கு சொல்றாங்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு திருப்தி தர வேண்டும். அது மட்டும் இல்ல, ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவர்கள் மாறு செய்கிறார்களோ அவர்கள் கவனமாக இருக்கட்டும். அல்லாஹ் சொல்றான், கவனமாக இருக்கட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு ஒரு ஃபித்னா, ஒரு சோதனை, ஒரு அதாவது மகத்தான ஒரு வேதனை வருவதை பற்றி அவர்கள் கவனமாக இருக்கட்டும். அல்லாஹ் சொல்றான். தூதருக்கு மாறு செஞ்சிட கூடாது. ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى, நேர்வழி இதுதான் என்று தெளிவாகியதற்கு பிறகு அந்த நேர்வழியை விட்டும் யார் வேறு ஒரு பாதையில செல்கிறாரோ சென்று நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம வ ஸஅத் மஸீரா, அவன் செல்லக்கூடிய வழியிலே அவனை செல்ல விட்டு நரகத்துல கொண்டு சேர்ப்போம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த நிலை நமக்கு மாறணுமா இருந்தா, இது ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இது விரிவான செய்திகள், நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்க தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை கிளாஸ்ல வந்து முடியுமான கலந்து கொள்ளுங்க. இதுதான் நமக்கு மறுமையில மிஞ்சும். நம்ம சம்பாதிக்கிறது வீட்டுக்கு அனுப்புறதெல்லாம் திண்டு முடிச்சிருவாங்க. நாம சம்பாதிக்கிறது நாமளே சில நேரம் போன் பேசி முடிச்சிருவோம், சில நேரம் வந்து வயிற்று நோய்க்கு கொடுத்துருவோம். எது மிஞ்சும் தெரியுமா? இந்த வந்து உட்கார்ந்துக்கிறீங்க பாருங்க, இதுல கலந்து கொள்றீங்க, இது அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க, நாளைக்கு வரும்போது அடுத்த முறை வரும்போது இந்த 2 பேரும் கூட்டி வருவீங்க, அவங்க அமல் செய்வாங்க, அதுல உங்களுக்கு வாரதிக்குது. இதுதான் மிஞ்சுமே தவிர நாம சம்பாதிக்கிறது சில நேரம் அங்க போறதுக்கு முன்னுக்கு இங்கே அழிஞ்சு போயிடும். இதான் இன்னைக்கு நம்ம யதார்த்தமா என்ன செய்யறோம், கண்ணால பார்த்துக்கிட்டிக்கிறோம். அதனால இந்த மாதிரியான சபைகளை நீங்க கைவிட்றாதீங்க, அடுத்தவர்களுக்கு சொல்லுங்க. முடியுமான மட்டுக்கும் அடுத்தடுத்த முறைகளை வரக்கொள்ள நீங்க வாங்க. நான் இப்ப ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நாட்டிலையும் இங்க வாழக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலையும் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை உண்டாக்குறதுக்கு நாம் எல்லாருமே சேர்ந்து முயற்சிப்போம். நம்மள்ட்ட நல்ல வருமானத்தை இப்ப தந்திருக்கிறான், எல்லாருமே ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், செலவழிப்போம். நம்மட காசை செலவழிச்சு இந்த மாதிரியான சீர்திருத்தத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த சபையில் இருக்கக்கூடிய இதுல வராத எல்லா சகோதரர்களுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டட்டும். இதுல ஒத்துழைப்பு வழங்கிய குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள், இந்த மாதிரி இந்த சபை கூடுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் அவர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வையும் ஒற்றுமையையும் இன்னும் கொள்கை வளர்ச்சியையும் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனுடைய பொருத்தத்துக்குரிய அடியார்களாக கைப்பற்றுவானாக. வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah, innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. அம்மா பாத். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனை மட்டும் போற்றி புகழ்ந்து அவனின் இறுதி தூதர் எங்களின் மரியாதைக்குரிய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்து கொண்டதன் பின்னால், வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை அல்லாஹு தாலா தன்னுடைய வேதத்தில் அருள் இருக்கக்கூடிய வார்த்தை
வழிமுறைகளிலே சிறந்த வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த மார்க்கத்திலே காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. கிரியைகளிலே மிகவும் கேடுகட்ட கிரியை இந்த மார்க்கத்திலே புதிதாக வணக்கங்களை சேர்த்து கொள்வது. அந்த வணக்கங்கள் ஒவ்வொன்றும் நூதன செயல்களாக இருக்கும். அந்த நூதனங்கள் ஒவ்வொன்றும் வழிகேடுகளாக இருக்கும். அந்த வழிகேடுகள் ஒவ்வொன்றும் எங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பெரும்பாலான உபதேசங்களிலே செய்யக்கூடிய இந்த எச்சரிக்கையை முதலிலே சொல்லியவனாக, கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த அரபு மண்ணிலே, அதுவும் இலங்கை சகோதரர்களாகிய நீங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு சபையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் தந்திருக்கின்றான். மரியாதைக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்துத்தான் வந்தீர்கள். உங்களுடைய வழியை பின்பற்றித்தான் நானும் இந்த நாட்டுக்கு உங்களுக்கு பின்னால் வந்தேன். அந்த நோக்கம் என்ன? நம்முடைய நாட்டிலே உழைக்க முடியாது, யுத்தமும் வறுமையும் பஞ்சமும் விலைவாசிகளும் பணவீக்கங்களும் ஏறிக்கொண்டே போகக்கூடிய இந்த காலகட்டத்திலே எந்த வகையிலும் எம்முடைய நாட்டிலே இருந்து உழைத்து நாங்கள் உழைத்தோ அல்லது எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றவோ வழி இல்லை என்று தெரிந்த போது நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய பிறந்த இடத்தை விட்டு, நம்முடைய உற்றார் உறவினர்களை எல்லாம் விட்டு இந்த நாட்டிலே உழைத்து சம்பாதிக்க வேண்டும், அதன் மூலம் நாமும் நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற அந்த உயர்தரமான நோக்கத்தின் அடிப்படையிலே தான் நீங்கள் எல்லோரும் வந்தீர்கள். ஹதீஸ்களுடைய கருத்தை பார்க்கின்ற போது உண்மையிலேயே சகோதரர்களே, உழைப்பதற்கு நாங்கள் தேர்வு செய்து கொண்ட இந்த இடம் இருக்கின்றதே மிக பொருத்தமாகத்தான் இருக்கின்றது என்பது போல எனக்கு தெரிகின்றது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள். கியாமத்துக்கு நெருக்கமான அந்த நாளிலே அந்தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆல்லத்தல் ரியா அஷ்ஷா யததாவலூன ஃபில் புனியான், ஆடு மேய்க்கக்கூடிய, செருப்பில்லாத, உடுப்பில்லாமல் ஏழைகளாக இருக்கக்கூடிய இந்த ஆடு மேய்ப்பாளர்கள் எல்லாம் பெரும் பெரும் கட்டடங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவார்கள் என்பது கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். நபி இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் இருந்தது சகோதரர்களே. ஒரு மாடி கட்டடம் இருந்திருக்குமா என்று எந்த வகையிலுமே யோசிக்க முடியாத ஒரு காலகட்டம். இப்படி இந்த மண் இந்த அளவுக்கு மாறுமா என்று சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு காலகட்டம். அந்த நாளிலே இருந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், செருப்பில்லாமல் ஆடு மேய்த்து கொண்டு ஏழைகளாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் பெரும் பெரும் கட்டடங்களை கட்டி சொந்தக்காரர்களாக மாறுவார்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பூமிதான் இது சகோதரர்களே. உலகத்திலேயே ஆகப்பெரிய கட்டடத்தை இந்த நாட்டிலே கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அபிவிருத்தி என்ற பெயரிலே இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலே அத்தனை வகையான கட்டடங்களுக்கும் சொந்தக்காரர்களாக அந்த மக்கள் போயிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த ஹதீஸிலே இன்னொரு விடயத்தை நான் யோசித்தேன். சொந்தக்காரர்களாக இவர்கள் மாறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த நாட்டுடைய நிலம் யாருக்கும் விற்கப்படவில்லை. இந்த நாட்டுடைய காற்று விற்கப்படுகின்றது. இந்த நாட்டுடைய கட்டடங்கள் அது வாடகைக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால்
இவர்கள் மாத்திரம்தான் இந்த கட்டடங்களின் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நூதனமான முன்னறிவிப்பு இந்த நாட்டுக்கு பொருந்தி போகக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு இடத்திலே நபியவர்கள் தங்களுடைய சஹாபாக்கள் இருந்த அந்த சபைக்கு போகின்றார்கள். உணவில்லாமல் கிழிந்த ஆடைகளோடு அந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி அந்த சஹாபாக்களுடைய நிலைமையை பார்த்து அழுகின்றார்கள், சஹாபாக்களும் அழுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஹாஃபூனல் ஃபக்ர அவில் இவஸ், நீங்கள் வறுமையும் ஏழ்மையும் பற்றி நீங்கள் பயப்படுகின்றீர்களா? அவ் துஹிம்முக்கும் துன்யா, இந்த துனியாவிலே நீங்கள் இப்படி கஷ்டப்படுகின்றீர்கள் என்று கவலை நீங்கள் படுகின்றீர்களா என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா துஸப்பன்ன அலைக்கும் துன்யா சப்பா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுக்கு துனியா கொட்டோ கொட்டோ என்று ஒரு காலத்திலே கொட்ட போகின்றது. வறுமையிலே கிடக்கின்றார்கள், கஷ்டத்திலே கிடக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு வறுமை வராது, இந்த துனியா உங்களுக்கு கொட்டோ கொட்டோ என்று கொட்டப்பட போகின்றது. இன் அஸௌதும் பாதி, எனக்கு பின்னால் நீங்கள் வழி தவறுவீர்கள் என்ற ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால், துனியாவின் காரணமாகத்தான் நீங்கள் வழி தவறுகளே அல்லாமல் வேறு எந்த காரணத்தினாலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சொன்னார்கள். இந்த பூமியிலே அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படுவது என்பது ரொம்ப குறைவாக இருக்கின்றது. மார்க்கத்திலே இல்லாத விஷயங்கள் செய்யப்படுவது என்பது ரொம்ப குறைவாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், துனியா கூடியதன் காரணமாக இந்த மக்கள் போகின்ற வழிகேடுகள், இந்த மக்கள் போகின்ற நிலைமைகளை நீங்கள் யோசித்து பார்க்கின்ற போது அது எங்களுக்கு புலனாகின்றது. அது மாத்திரமல்ல இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே வறுமை ஏற்படாது என்பது மாத்திரமல்ல, நம்முடைய நாட்டை போல பெரும் பெரும் யுத்தங்கள் வரும் என்பது என்னை பொறுத்தவரை ஹதீஸ்களிலே பார்க்கின்ற போது அதுவும் நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை. கியாமத்து வரும் வரை, கியாமத்துக்கு நெருக்கமான காலம் வரை அப்படிப்பட்ட நிலைமை வருமா என்பது கொஞ்சம் யோசிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதி பின் ஹாத்தம் என்று சொல்லக்கூடிய நபித்தோரிடத்திலே கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அதி பின் ஹாத்தமே, நீ உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு அழகான வாலிப வயது பெண்மணி தர்தஹிலு மினல் ஹியரா, ஷாம் தேசத்திலே இருக்கக்கூடிய ஹீராவிலே இருந்து இந்த கௌபாவை தவாப் செய்வதற்காக வேண்டி தன்னந்தனியாக வரக்கூடிய காட்சியை நீங்கள் காண்பீர்கள். லா தஹாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அந்த பெண்மணி பயப்படாமல் அப்படிப்பட்ட நிலைமையிலே வந்துவிட்டு திரும்பவும் தன்னுடைய ஊருக்கு செல்லுவாள். அப்படி ஒரு காலம் இந்த அரபு பூமிக்கு வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, அதையும் நாம் இந்த நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இலங்கை போன்ற எங்களுடைய நாடுகளிலே இரவிலே ஆண்களுக்கு கூட தனியாக செல்ல முடியாத ஒரு நிலைமையிலே இந்த நாட்டிலே சுதந்திரமாக மக்கள் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்ற போது நிம்மதி, அச்சமில்லாத வாழ்க்கை இங்கு இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது. மூன்றாவது ஒரு விடயம் என்ன தெரியுமா சகோதரர்களே, இந்த நாட்டிலே பசுமை மலரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த பாலைவன பூமி பசுமையான பூமியாக மாறும் என்று சொன்னார்கள். லா தகூனு சாத் ஹத்தா தகூன அர்லுல் அரப் முரூஜம் வ அன்ஹாரா, நிச்சயமாக கியாமத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அரபுகளுடைய பூமி பசுமைகளாகவும் நீரோடைகளாலும் நிறையாத வரை கியாமத்து வராது என்று சொன்னார்கள். இன்னும் தெளிவாக அதை இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், யுஹர்ரபு உம்ரானு துனியா வ யுஅம்மரு ஹராபு துனியா. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தெரியுமா சகோதரர்களே, செழுமையாக இருக்கக்கூடிய பூமிகள் எல்லாம் பாலை நிலங்களாக மாறிவிடும். அதாவது அதிலெல்லாம் ஏதாவது அழிவுகள் வந்து அழிந்துவிடும். ஆனால் பாலை நிலங்களாக இருக்கக்கூடிய இந்த பூமிகள் எல்லாம் செழுமை மிக்க பூமிகளாக மாறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இலங்கை நாடு இயற்கையிலேயே பசுமையான நாடு. ஆனால் திரும்பி போய் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு பக்கத்திலே பால்பட்டு போய் கொண்டிருக்கின்றது. பணவீக்கம் 39 இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். யுத்தம் தந்த படிப்பினைகள் இன்று அப்படியே இலங்கை அழித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்க உங்களிலே சில பேர் நினைக்கக்கூடும், இந்த நாட்டிலே கொஞ்ச நாளைக்கு உழைத்து விட்டு திரும்ப வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். அப்படி நீங்கள் நினைக்காதீர்கள். இப்போது அதை நினைப்பீர்கள் என்று சொன்னால் ரொம்ப தவறிலே இருக்கின்றீர்கள். என்னுடைய ஊரை வைத்து ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு சாதாரண ஒரு தென்னன் தோட்டம் ஒரு ஏக்கர் 7 லட்சம் ரூபாய்க்கு விற்கின்றார்கள். அதாவது 5 ஏக்கர் வாங்குவது என்று சொன்னாலும் 35 லட்சம் வேண்டும். ஒரு உப்பு வாய்க்கால் என்று சொல்வார்கள், அதிலே லாபம் வருகின்றது, அது 50 லட்சத்துக்கு விற்பனை செய்கின்றார்கள். பஜாரிலே ஒரு கடை, அண்மையிலே கூட நகர சபையிலே கடை போட்டார்கள், 20 லட்சம் 25 லட்சத்துக்கு குறைவாக அங்கே இல்லை.
இந்த நிலைமையில இருந்து கொண்டு எப்படி சகோதரர்களே நம்முடைய நாட்டிலே போய் எங்களுக்கு உழைக்க முடியும்? அதாவது நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நம்முடைய நாடுகளிலே என்ன முதல்களை போட்டாலும் அழிந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனால் இந்த பூமி அது பசுமையாக மாறிக்கொண்டே இருக்கும். அடித்து வைத்திருக்கின்றார்கள் 2010 இடையிலே இந்த துபாய் நகரத்தை பசுமையான கிரீன் லேண்டாக மாற்றுவதுதான் அவர்களுடைய ப்ராஜெக்ட் என்று இதிலே நான் பார்த்தேன். அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். நான் என்ன உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தன்மைகளோடு இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே தான் நீங்கள் இங்கே உழைப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றீர்கள். என் அருமைக்குரிய சகோதரர்களே, அப்படி இந்த நாட்டிலே நீங்கள் வந்துவிட்டு அழகான முறையிலே உழைக்கின்றீர்கள், பணம் தேடுகின்றீர்கள். அந்த அத்தனை பணத்தையும் நீங்கள் செலவழிக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உண்கின்றீர்கள், உடுத்துகின்றீர்கள், குடிக்கின்றீர்கள், நன்றாக உல்லாசமாக இருக்கின்றீர்கள். 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் கழிக்கின்றது. நீங்கள் வீடுக்கு போகின்றீர்கள். வீட்டிலே போகின்ற போது உங்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைமார்கள் எல்லோரும் இருப்பார்கள். நீங்கள் என்ன சேர்த்து விட்டு வந்தீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்வது சகோதரர்களே? இந்த துபாய் நகரத்திலே நான் அத்தனையும் அழகான முறையிலே உண்டேன், உடுத்தேன், குடித்தேன், உங்களுக்கெல்லாம் உணவுப் பொருட்களை அனுப்பினேன் என்று சொன்னால் என்ன நடக்கும்? மீண்டும் அடுத்த மாதமே அல்லது 2 மாதத்தின் பின்னாலோ மீண்டும் குடும்பத்தை பிரிய வேண்டிய நிலைமை வரும். அதாவது இந்த இடத்துக்கு எந்த நோக்கத்துக்காக வேண்டி நீங்கள் வந்தீர்களோ அந்த நோக்கம் தடுமாறுகின்ற போது, அந்த நோக்கம் மறக்கடிக்கப்படுகின்ற போது, அது இருக்கின்ற போது சந்தோஷமாக இருக்கும். திரும்பி போனாலும் சேம் ரிசல்ட்ஸ், மீண்டும் அதே முடிவோடு வரக்கூடிய துர்ப்பாக்கியமான நிலைமை வரும் சகோதரர்களே. இது இந்த நாட்டுடைய உதாரணம். அதுபோல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு நோக்கத்தோடு அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த 2 3 வருட 5 வருட துபாய்க்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது என்று சொன்னால், 60 வருட இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா எங்களை ஒரு நோக்கத்தோடு அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியார்களாக நீங்கள் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகின்ற போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக திரும்பி வர வேண்டும். இந்த நோக்கத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றார். இப்போது நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதன் பகுதிகளை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொன்னானோ அந்த நோக்கத்தை மறந்துவிட்டு இந்த துனியாவுடைய முஹப்பத்திலே நாங்கள் மூழ்கி இருந்து சந்தோஷமாக இருந்து விட்டு கண்ணை பொத்துகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய முடிவு என்ன? அல்லாஹு தஆலா எங்களை திரும்ப எழுப்பி கேள்வி கணக்கு கேட்க போகின்றார். நீங்கள் நினைக்காதீர்கள், அல்லாஹு தஆலாவுடைய இந்த பாதுகாப்பு அரண் இருக்கின்றது, எங்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா போட்டிருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கின்றது, ரொம்ப பவரானதாக அல்லாஹு தஆலா போட்டு வைத்திருக்கின்றான். எங்களை அவன் படைத்தான் என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால் அதிலே ரொம்ப கஷ்டமான முறையிலே பாதுகாப்பை போட்டு வைத்திருக்கின்றார். இந்த பாதையில் எல்லாம் போட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்நக டனல் என்று போட்டிருக்கின்றார்கள், அல்லது தரீக் அது பாதை என்று போட்டிருக்கின்றார்கள். முராக்கபும் ராதார் என்று போட்டிருக்கின்றார்கள். ராதாரின் மூலமாக அது கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலே நீங்கள் போகின்ற போது ராடார் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றது என்று போட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கே இப்படி ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்க முடியும் என்று சொன்னால், இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தின் எஜமானன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய ராடாருடைய சிஸ்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்துபது மா ஃபி அன்ஃபுசிக்கும் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். நீங்கள் வார்த்தையிலே வெளியாக சொன்னாலும் சரி அல்லது உள்ளத்திலே நீங்கள் புதைத்து வைத்திருந்தாலும் சரி, அத்தனையும் செயல்களையும் அல்லாஹ் தஆலா உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். உங்களை பற்றி விசாரிப்பதற்காக வேண்டி இருக்கின்றான். வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. கடுகளவு நன்மை எவன் செய்தானோ அதையும் அவன் கண்டுகொள்வான், கடுகளவு பாவத்தை எவன் செய்தானோ அதையும் அவன் கண்டுகொள்வான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். யஅலமு ஹாயினத்துல் அய்யுன். இந்த கண் பொத்தி முழிக்கின்றதே அந்த சாடை. தனிமையிலே இருக்கின்றோம், ஒரு பெண்மணி வருகின்றாள், நாமும் கூட சில நேரத்திலே தவறளித்து விடுவோம். அந்த பெண்ணை பார்த்து கண்ணை பொத்தி விடுகின்றோம், முழிக்கின்றோம். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? யஅலமு ஹாயினத்துல் அய்யுன். அந்த கண்ணுடைய சதியையும் அல்லாஹு தஆலா அறிந்து வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா பிஇல்மில்லாஹ். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மரத்திலே இருந்து ஒரு இலை மின் வரகா என்று சொல்லுகின்றான். அந்த இலை விழுந்தாலும் கூட அதையும் அல்லாஹ்வுடைய அறிவோடு அல்லாஹு தஆலா தொடர்பு படுத்தி வைத்திருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். இந்த நாடு எப்படி கண்ட்ரோல் பண்ணப்படுகின்றதோ அதை விட அழகான முறையிலே இந்த உலகம் அல்லாஹ்வினால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய பார்வையோடு தான் இந்த உலகத்திலே நாங்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம். லவ் யுஆஹிதுல்லாஹு الناس பில்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாப்பா வலாகின் யுஅখিরஹும் இலா அஜலின்
முஸம்மா, அல்லாஹ் நம்முடைய பாவத்துக்கு உடனுக்குடன் ஸ்பாட் ஃபைன் அடிப்பதற்கென்று தீர்மானித்து விட்டான் என்று சொன்னால் இந்த பூமியிலே ஒரு உயிர் கூட இருக்காது சகோதரர்களே. யாருமே உயிரோடு இருக்க மாட்டேன், நானும் இல்லை நீங்களும் இல்லை. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட தவணைக்காக வேண்டி அல்லாஹ் விட்டு வைத்திருக்கின்றான். அதனால் தான் பாவம் செய்யக்கூடிய எல்லா மக்களும் அப்படியே இருக்கின்றார்கள். தொழாதவர்களை எல்லாம் மௌத்தாக்கி விடுவேன் என்று ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா வைத்திருந்தால் இந்த பள்ளிவாசல்களுடைய முடிவு என்ன? இந்த மக்களுடைய முடிவு என்ன சகோதரர்களே? ஒரு பாவம் செய்யக்கூடியவனை எல்லாம் மௌத்தாக்கி விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா முடிவு வைத்திருந்தால் என்ன? ஆனால் அல்லாஹ் அப்படி செய்வதில்லை, பார்த்து கொண்டு இருக்கின்றான் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய செக்யூரிட்டி இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது வகையில எப்படி கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் தெரியுமா சகோதரர்களே? வ இன்னா அலைக்கும் லஹாஃபிலீன் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். நிச்சயமாக உங்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், கண்ணியமான எழுத்தாளர்கள் அவர்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் நேரடியாக ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றான், மறுபக்கத்திலே இந்த பூமி முழுக்க மலக்குமார்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும், எங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர்கள் துல்லியமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா அடுத்த பக்கமாக சொல்லுகின்றார். மூன்றாவதுடைய என்ன தெரியுமா சகோதரர்களே? இது பொதுவானவர்கள். எங்களுக்கென்று குறிப்பிட்டு முகஸ்ஸஸாக எங்களுக்கென்று குறிப்பிடத்தக்க வகையிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரோடு ரெண்டு மலக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையோடும் ஒவ்வொரு மனிதனோடும் ரகீபும் அதீதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் எங்களோடு ரெண்டு மலக்குகளை வைத்து அப்படி கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் சகோதரர்களே. இது ஒரு பக்கத்திலே அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு. இன்னொரு பக்கம் கண்காணிப்பை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி வ நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சொல்லுகின்றான் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனோடும் அவனுடைய செயலேட்டி அவனுடைய கழுத்திலே நாங்கள் மாட்டி வைத்திருக்கின்றோம். அதை நாங்கள் கியாமத்துடைய நாளையிலே வாசிக்கக்கூடிய புத்தகமாக வெளியிலே எடுத்து காட்டுவோம் என்று சொல்லுகின்றார். இந்த சிப்ஸ் என்று சொல்லுகின்றார்கள், இப்படியே தூக்கி போடுகின்றார்கள், அது அப்படியே இருக்கின்றது, சின்ன டிஸ்காக இருந்து கொண்டிருக்கின்றது. வெளியிலே எடுக்கின்றார்கள், அடிக்கின்றார்கள், எத்தனை பிரிண்ட் புஸ்தகங்களாக அதை வெளியாக்குகின்றார்கள். இந்த நாகரிக காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், தொழில்நுட்ப காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் சகோதரர்களே. அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரோடும் சிப்ஸை கொடி வைத்திருக்கின்றான். எல்லா செயலும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றது. கியாமத்திலே அது அத்தனையும் பிரிண்ட் அவுட் எடுத்து அல்லாஹ் தஆலா கையிலே கொடுப்பான். இக்ராஉ கிதாபக், உன்னுடைய புத்தகத்தை நீ வாசித்து பார். அவன் திரும்ப கேட்பான், மாலி ஹாதல் கிதாப், இந்த புத்தகத்துக்கு என்னப்பா வந்து விட்டது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. சின்னது பெருசு அத்தனையும் பதியப்பட்டிருக்கின்றது என்று இந்த மனிதன் புலம்புவான் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறை குர்ஆனிலே சொல்லுகின்றான் சகோதரர்களே. இது ஒரு வகையான செக்யூரிட்டி. இன்னொரு அமைப்பை அல்லாஹ் தஆலா எப்படி வைத்திருக்கின்றான் தெரியுமா? எங்களுடைய கண்கள், எங்களுடைய நாவுகள், கைகள், கால்கள், இதை நாங்கள் எதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? பேசுவதற்கு, உண்பதற்கு, பிடிப்பதற்கு, நடப்பதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இதோடு சேர்த்து இன்னொரு செட்டப் அதை செய்து வைத்திருக்கின்றான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நாளிலே நாங்கள் அவர்களுடைய வாய்களை முத்திரை போட்டு விடுவோம். அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். நாங்கள் நினைக்கின்றோம் இந்த காலுக்கு பேச முடியுமா என்று. எந்த நாவை அல்லாஹ் தஆலா பேச வைத்தானோ அந்த அல்லாஹ் தஆலா காலையும் பேச வைப்பான். நாவிருந்தவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டா இருக்கின்றார்கள். எத்தனை ஊமை மக்கள் இருக்கின்றார்கள், பேசுகின்றார்களா சகோதரர்களே? பேச்சை கொடுத்தது யார்? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். மனிதனுக்கு பேச்சை கொடுத்தது அல்லாஹ் தஆலா. நம்மை விட பெரிய நாவோடு இருக்கக்கூடிய மாடுகள் இருக்கின்றன, பேசுகின்றதா? எங்களை